வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும், அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளையும், அவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளையும், புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் சார்ந்த தகவல்களையும், குறிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு நடைபெறுகின்ற தேதிகள், கால அட்டவணைகள், அவர்களுக்கான வழிமுறைகள், வெற்றி பெற்ற மற்றும் தேர்ச்சி பெற்ற மற்றும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கான அடுத்தடுத்த தேர்வுகள் என்ன என்பது பற்றிய தகவல்களையும், அதற்கான நிபந்தனைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிஎன்டிஇடி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கான 3 முக்கிய அறிவிப்பு. குறிப்பாக இந்த தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன பணிகளை செய்து முடிக்க வேண்டும், அதன் மூலமாக ஏதேனும் கூடுதல் சலுகை கிடைக்குமா என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வு 2025ஆம் ஆண்டு தாள் 1 மற்றும் தாள் 2 மதிப்பெண் சான்றிதழின் உண்மைத்தன்மையை பெறுவதற்காக செயல்முறையை வெளியிட்டுள்ளது. டிஎன்டிஇடி 2021 தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். தனிநபர்கள் நேரடியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு விண்ணப்பிக்க கூடாது. ஆசிரியர்கள் தாங்கள் பணிபுரியும் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். பள்ளி தலைமை ஆசிரியரின் விண்ணப்பங்களை சரிபார்த்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கு அனுப்ப வேண்டும். வட்டார கல்வி அலுவலர்கள் விண்ணப்பங்களை ஒருங்கிணைந்து மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலருக்கு பரிந்துரையுடன் அனுப்ப வேண்டும். மாவட்ட அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் மட்டுமே டிஆர்பி உண்மைத்தன்மை சான்றிதழ் வழங்கும். பள்ளிகள் அல்லது வட்டார கல்வி அலுவலகங்களில் இருந்து தனித்தனியாக டிஆர்பிக்கு விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடாது. உண்மைத்தன்மை சான்றிதழ் பெற விரும்பும் ஆசிரியர்கள் தாங்கள் பணிபுரியும் பள்ளியில் தலைமை ஆசிரியரை உடனடியாக தொடர்பு கொண்டு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதன் மூலமாக இந்த ஆசிரியர்கள், அதாவது 2025ஆம் ஆண்டு டிஎன்டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்களது உண்மைச்சான்று பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை டிஆர்பி விளக்கமளித்துள்ளது. இதில் ஆசிரியர்கள் தரப்பில் நிறைய சந்தேகங்களும் அது பற்றிய கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த உண்மைத்தன்மை சரிபார்ப்பு 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதா, அல்லது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய, தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த உண்மைத்தன்மை சரிபார்ப்புக்காக விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதா, அல்லது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய, அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்ற பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்துள்ளது. இதை பற்றி நம்ம டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான அதனுடைய விவரங்களை நம்ம சேகரித்து அதன் மூலம் முழு விவரங்களை கொடுக்குறோம். அதேபோல் நீங்களும் உங்களுக்கான இது போன்ற சந்தேகங்களை நீங்கள் நேரடியாக டிஆர்பியில் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.